உங்கள் புதுயுகம் தொலைக்காட்சியில் ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு காமன் பர்சனாக நம்ம எப்படி போயிட்டு மூகாம்பிகையை வழிபடணும்? யாரையும் எதிரியாக நினைக்காமல் தூய அன்புடன் நல்ல உணர்வுடன் குளிச்சுட்டு நீங்கள் மூகாம்பிகையை தரிசனம் பண்ணிங்கன்னா அற்புத சக்தி பலன்கள் கிடைக்கும். எதற்காக எல்லை சாமியை கும்பிடணும்? விநாயகர் கோயில் கட்டணும், பெருமாள் கோயில் கட்டணும், அம்மன் கோயில் கட்டணும்லாம் கட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காவல் தெய்வத்திட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும். அகஸ்தீஸ்வரர் தானா தன்னை வெளிப்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்கு காத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது வெவ்வேறு காலகட்டங்களில் புனரமைக்கப்பட்ட ஒரு கோவில் நம்ம எடுத்துக்கலாமா? இது இன்றோ நேற்றோ உருவான கோவில் அல்ல, பல நூறு ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட கோயில். பல பேர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிகம் பாடியிருக்காங்க. நாகராஜனை வழிபாடு பண்ணி குழந்தை பிறக்குது அப்படின்னு எந்த ராகுவும் மாற்ற முடியாது, எந்த கேதுவும் மாற்ற முடியாது, சனியும் மாற்ற முடியாது. அந்த குழந்தை கடைசி வரைக்கும் நல்ல குழந்தையா தான் இருக்கும். நமக்கு தெரியாத பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க போறோம். தெய்வ தரிசனம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.